Hi friends, welcome to Tasty Cooking. இந்த சிக்கன் கிரேவி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுருங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக சில்லி பவுடர் இல்லைனா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வெந்துட்டு இருக்கிற டைமில் ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பேன் அடுப்பில் வச்சுருங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. 7லேருந்து 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன துண்டு இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது போல் கோல்டன் ப்ரௌனாக கலர் மாதிரி வரணும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சூடார வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருங்க. இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஹோட்டலில் இருக்கிற சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் அதே சமயம் கிரேவி நல்லா திக்காக இருக்கிறதுக்கும் ரீசன் இது தான். இது போல் மசாலா அரைச்சி சேர்க்கறதுனால கிரேவி தண்ணியாக இல்லாமல் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி சிக்கன் மேலே சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசில் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வெந்துட்டு இருக்கிற டைமில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு 1லேருந்து 2 பட்டை, 4லேருந்து 5 கிராம் சேர்த்துக்கோங்க. இந்த பவுடரை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தோம். புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அவ்வளோதான், அருமையான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவுமே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டேஸ்டி குக்கிங் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.